ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஒரு குட்டி மோட்டிவேஷன். ஸோ ஒரு கோழி குஞ்சு ஒரு காட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாறையெல்லாம் வந்து இடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக துகள்கள் அந்த கோழி குஞ்சு மேலே விழுது. அதை நினச்சிட்டு அந்த கோழி குஞ்சு என்னன்னா அந்த வானமே இடிஞ்சு விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் அழிய போகுது, நம்ம சிங்கராஜட்ட உடனே சொல்லணும்னு நினச்சிட்டு உடனே வேகமாக ஓடுது. இதை பார்த்த ஒரு வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, ஏன் இவ்வளோ வேகமாக ஓடுற, என்னாச்சுன்னு கேட்குது. உடனே இந்த கோழி குஞ்சு தான் எனக்கு நடந்தது எல்லாமே சொல்லுது. வானம் இடிஞ்சு விழ போகுது, அது என் மேலெல்லாம் விழுந்துச்சு, அதனால நான் சிங்கராஜட்ட போய் சொல்ல போகிறேன், இந்த காட்டை காப்பாற்றணும், இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் போகிறேன்னு சொல்லுது. உடனே இந்த வார்த்தையுமே அதை கேட்டுட்டு நானும் வரேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வருது. இவங்க 2 பேரும் ஓடுறத பார்த்துட்டு அங்க அந்த ஒரு வான்கோழி என்ன பண்ணுது, அதுவுமே கேக்குது. ஸோ அந்த கோழி குஞ்சு தனக்கு நடந்த எல்லாத்தையுமே வான்கோழிட்டையுமே சொல்லுது. உடனே வான்கோழியுமே என்ன பண்ணுது, நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பறவையுமே போயிட்டு இருக்காங்க வேகமா. இதை பார்த்தா அங்க இருந்த நரி ஒண்ணு கேக்குது. ஸோ நரிக்கிட்டையுமே நடந்தது அந்த கோழி குஞ்சு சொல்லுது. உடனே நரி தன்னோட தந்திரத்தை யூஸ் பண்ணி, ஓகே சிங்கராஜாவை தானே பார்க்கணும், அதுக்கு ஒரு குறுக்கு வழி இருக்கு, நான் உங்களை அந்த வழியா கூட்டிட்டு போனா சீக்கிரமே பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகுது. அதையுமே நம்பி இந்த 3 பறவையும் போறாங்க. கடைசியில அந்த நரியோட குகைக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த 3 பறவைகளுமே பிடிச்சி சாப்பிட பாக்குறாங்க. அதுல எப்படியோ அந்த கோழி குஞ்சு தப்பிச்சு ஓடியாந்துருது, மற்ற பறவைகள் எல்லாமே பிடிபடுறது. இந்த கதையில இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் யார் நம்ம கிட்ட வந்து சொன்னாலும் அதுல எது உண்மைங்கிறத ஆராய்ச்சி பார்த்துதான் அந்த செயல்ல இறங்கணும் அப்படிங்கிறது தான். இதையே தான் திருவள்ளுவரும் சொல்லியிருக்காங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு. ஸோ அதாவது எந்த ஒரு செயலா இருந்தாலும் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்ம கேட்காம அதுல நம்ம மெய்ப்பொருள் காணணும், அது கரெக்டா என்னங்கிறத நம்ம ஆராய்ச்சி அது இதில் வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.